ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்கேயோ போறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா வந்து என்ன பண்றோம் அப்படிங்கிற இது வந்து ஒரு ஒன் டே நாங்க வந்து வெளியில போறோம். அதனால வந்து என்னென்ன பண்ண போறோம், வெளியே எங்கெங்க போறோம், யார் யாரை பார்க்குறோம் அப்படிங்கறது இந்த வீடியோல வந்து ஃபுல்லாவே பார்ப்பீங்க. இந்த மாதிரி வீடியோ நான் வந்து நம்மளோட சேனல்ல வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது இருக்கு. யார் வீட்டுக்காவது போறது இந்த மாதிரி தான் வரும். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்ப்பீங்களாமா. அதுக்கு மட்டும் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம போற ரூட்டு எங்க ஊர்ல இருந்து பழனி போற வழி. தென் பழனி தேடி எங்க ஊர் போற வழியில இந்த ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா முருங்கை வந்து நிறைய இருக்கும். எங்க ஊர் பேர் போனது பாத்தீங்கன்னா முருங்கைக்கு தான் பேர் போனது. எங்க ஊர்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா முருங்கை வந்து எல்லா மாவட்டங்கள்ல இருந்து மாநிலங்கள் நாடுகளுக்கு கூட எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மூலனூர்னாலே முருங்கைக்காய், மூலனூர் முருங்கைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே வரும். ஸோ வந்து நம்ம போற வழியில பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த பக்கம் வந்து இந்த தெற்க ஓனாலும் சரி, மேற்க ஓனாலும் சரி, கிழக்க ஓனாலும் சரி, வடக்க ஓனாலும் சரி, வடக்க வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இந்த மூணு திசைகள் எங்க போனாலும் முருங்கை வந்து அதிகமா இருக்கும். அது மூலனூர்ல சொல்லவே வேண்டாம், நிறைய இருக்கு. அது மூலனூர் குட்டை முருங்கை. குட்டை முருங்கை நல்லா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். வேணா வந்து நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க. எங்க ஊர் வந்து அதுக்கு தான் பேர் போனது. நீங்க முருங்கைக்காய் சாப்பிட்றப்பெல்லாம் எங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்டி கிளம்பி போயிட்டு இருக்காங்க சார். எங்கேயோ எல்லாம் ஆடி மாசம் கெடா விட்டு மாம்பாறை முனியப்பன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து எங்க ஊர்கிட்ட தான் இருக்கு. ஆனா என்ன மாவட்டம்? அது திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டம். ஆனா வந்து நாங்க இருக்க ஊர்ல இருந்து பக்கம் தான். ஏன்னா ஆடி மாதம் வந்து பயங்கரமாக எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் பண்ணுறாங்களே அவங்க தான் அதிகமாக வந்து கெடா விட்டு எல்லாமே பண்ணுவாங்க. அந்த கோயிலில் வந்து வருஷம் கெடா வெட்டிட்டு எல்லோரும் சாப்பிட்டு ஜாலியாக இருந்துட்டு போவாங்க. அது இல்லாமல் வந்து அந்த மாதிரி நம்ம ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த கெடா விட்டெல்லாம் வச்சு இதெல்லாம் வருஷத்தில் ஒரு தடவை பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து அவங்களோட தொழில் வந்து நல்லபடியாக இருக்கும். மாம்பாறை முனியப்பன். இப்போ வந்து நாங்கள் வந்து அப்படியே லெஃப்ட் எடுக்க போகிறோம். லெஃப்ட் எடுத்து அப்படியே நேராக போய் என் தங்கச்சி வீட்டுக்கு போய் என் தங்கச்சியும் கூட்டிக்கிட்டு அப்படியே நாங்கள் பழனி போகிறோம். பழனியில் வந்து 2 வேலை இருக்குது. ஆமாம், அது என்ன வேலை அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், ஓகேவா? தம்பிங்க ஸ்கூல் போயிட்டாங்க, காலேஜ் போயிட்டாங்க. நாங்கள் போகிற பக்கமெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. கூட்டிகிட்டு போகலையான்னு கேட்டுறாதீங்க இல்லையா? ஆமாம். அதனால் அவங்க வந்து போயிட்டு ஸ்கூல் காலேஜ் வந்து போயிட்டாங்க. அப்புறம் தம்பியோட காலேஜில் வந்து ஒரு ஆடு வந்து வந்திருக்கு. அந்த ஆடு ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து எங்கள் 2 பேர்த்தையும் வந்து ஆக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத வந்து கூடிய சீக்கிரம் வந்து நாங்கள் வந்து சொல்லிடுறோம். லொக்கேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஊர் பக்கம்தான். தம்பி இங்கே தான் எடுக்கிறதே. காலையில சொல்லிட்டு போனா, நேற்றே சொல்லிட்டான் 2 நாளில் வந்து கொடுக்கணுமா? 2 நாளில் கொடுக்கணுமாமா. அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறோம், ஓகேவா? எங்க ஊர்ல இருந்து போற வழியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து கொடைக்கானல் மலை தான். இது எல்லாமே அதோட தொடர்ச்சி தான். அது முன்னாடி இருக்குங்களே, இதே சொல்லலைங்க, அங்க பின்னாடி ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ஷேடோ அடிக்குதுல, மேகமூட்டமாட்ட இருக்குல்ல, அங்க பாருங்க, அப்படியே பாருங்க. எல்லாமே கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலை தான். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஃபேமஸ் கொண்டரிங்கி மலை. இது வந்து எங்க ஊர் பக்கத்துல இருக்கனால திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ங்க, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் இல்ல. ஆமா. எந்த ஊர் வந்திருக்கோம்? எந்த ஊர்ப்பா? கரியாம்பட்டி. தங்கச்சி போய் பிக்கப் பண்ணிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டோம், போயிட்டே இருக்கோம். பாதூரம் வந்துட்டோம். அதுக்குள்ள நான் பேசிட்டு வந்தோமா, அதனால வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ பாதூரம் வந்து மரிச்சிலம்பு தாண்டி நாங்கள் இப்போ வந்து வீடியோ எடுக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோயில் போகிறோமா இல்லை வந்து பூர்விகா ஷோரூம் போகிறோமான்னு தெரில. பூர்விகா ஷோரூம் வந்து மொபைல் எடுக்க போகிறோம். ஆமாம், இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்களா, அந்த மொபைல் வந்து எடுக்க போகிறோம். பழனியில் இருக்க பூர்விகா ஷோரூம்.
என் தங்கச்சி வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக கூட்டு போயிட்டு இருக்கிறோம். வீடியோகிராஃபர், போட்டோகிராஃபர் எல்லாம் அதுக்காக கூட்டிட்டு. ஆமா, அதனால அதுக்காக வந்து இவளை வந்து நாங்க கூட்டிட்டு போயிருக்கிறோம். ஆனா சோறுலாம் ஆக்கி வச்சிட்டா. மதியானம் வந்து நாங்க வந்து சாப்பிட்றதுக்காக ஆக்கி வச்சுட்டா. போயிட்டு எல்லாம் எடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு வரையில எத்தனை மணின்னு தெரியல. எத்தனை மணி ஆகுது தெரியல. வர்றது மணி எத்தனை? 1 மணி ஆக போகுது. ஆமா, ஃபர்ஸ்ட் எங்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். கோயிலுக்கா? சரி பார்க்கலாம். நம்ம கரெக்டா இருக்கணும், அந்த டைமுக்கு இந்த டைத்துக்கு கரெக்டா இருக்கணும். பார்க்கலாம். பழனி தெரிகிறதா? ஓ, இந்த இடத்துல பார்த்தா பழனி மலைக்கு கீழே இருக்கிறதா ஃபுல்லா தெரியுது. ஃபுல்லா மேடு. இது வந்து நல்ல மேடு. அந்த வியூ பாயிண்ட் கொஞ்சம் கீழே இல்லாம இருக்கு, அதனால நல்லா தெரியுது. கரெக்டா தெரியுது. இப்போ வந்து பழனிக்குள்ள வந்துட்டோம். இப்போ மயில் பாப்பீங்க, மயில் அந்த ரவுண்டானத்துல. எங்க இருக்கு பூர்விகா ஷோரூம்? எங்கடா பூர்விகா? சுப்ரீம் மொபைல்மா. சுப்ரீம் மொபைல்ஸ் பூர்விகா அந்த பக்கமா எங்க இருந்துச்சு? அந்த லைன். ஆமா, அந்த பக்கம் சொல்லிட்டாங்க கேமராமேன். இப்போ வந்து யூ டர்ன் போட்டு போயிட்டு இருக்கிறோம். சென்னை மொபைல் எடுக்கலாம். என்னத்துல பூர்விகா பூர்விகான்னு சொல்லிட்டு சென்னை மொபைலுங்கிற மனசு மாறிக்கிட்டே இருக்காது. ஏதோ ஒன்று எடு, ஏன்னா உன் மூலமா நான் எனக்கு கமிஷன் வரும்ல. குட்டி பப்பி, குட்டி பப்பி. கொடைக்கானல் மலை தெரிகிறதா? ஃபைல் அழிஞ்சு போச்சு, எடுக்க முடியுமா போட்டோஸ்? எடுக்க முடியாதுடி, கம்மனேரடி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எடுக்கல. மலைகளின் இளவரசி கொடைக்கானல். மலை எப்படி முருக கால சுடு, பயங்கரமா சுடுதுப்பா. ஏன் சரோ? இல்ல காத்துனால நீங்க போன வாரம் டக்குன்னு இதாயிருச்சு. வெளியே கொஞ்சம் இதா இருக்குல்ல, இந்த பக்கம் ஓப்பனா, அதனால காத்தடிக்கும். அது வெயில் வேலை, கால் வேற சுடுது. இருங்க இருங்க. உள்ள வெளியே ரொம்ப சூடா இருந்துச்சுல, உள்ள வந்தோன்னா தண்ணி ஜில் தண்ணி இருந்துச்சு. சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். சரியாக மணி 1:30 மணி, 1:45 ஆச்சு. இப்போ அடுத்த வேலை வந்து பூர்விகா ஷோரூம் போறோம்னா அங்க இருக்குப்பா. அங்க இருக்கு, ஆனா நிப்பாட்ற இடம் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. கேட்கலாம். இன்னும் லேட்டாக ஆகும். இல்லை ஓகே தான். பில் வாட்ஸ்அப் வந்து
என்ன பாத்தியா இல்லையா? சரிங்கக்கா போயிட்டோம். தங்கச்சிங்கக்கா என்ன பாத்தியா இல்லையா? எப்படி எங்கள் ஊர் கோடியம்மன் கோவில் இன்னைக்கு பௌர்ணமி மேலே பௌர்ணமி பூசை, அதனால் வந்திருக்கோம். அவர் அங்கே உட்காந்துருக்கார். ஆக்சுவலாக அபிஷேகம் முடிஞ்சு இப்போ அலங்கார பூசை எல்லோரும் இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கு வேறு சாப்பாடு போடுவாங்க. ஸோ வந்துட்டோம். எங்கள் ஊர் காளி கோயிலில் உட்காந்துருக்கோம். இன்னைக்கு பௌர்ணமி. நான் சொல்லிட்டியா? நான் சொல்லிட்டேன். அப்படியே உட்காந்துருக்கோம். வீட்டுக்கு வந்த கையோடவே கிளம்பி வந்துட்டோம். எப்பவுமே சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவாங்க, நான் வரமாட்டேன். இன்னைக்கு வந்துட்டு அப்புறம் அங்கே போய் சுற்றி அடிச்சு சரியா போகாமல் இருக்காட்டேன்னு வந்துட்டோம். இன்னைக்கு நைட் எங்களுக்கு இங்கே தான் சாப்பாடு. இந்த சிலை பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பா எனக்காக சின்ன வயசில் விளையாடுறதுக்கு செஞ்சு கொடுத்த பொம்மை. இது இப்போ எங்கள் ஊர் கோயிலில் தான் இருக்குது. இந்த மாதிரி சிலை வீட்டில் இருந்தால் சாமி ஆயிரும், ஸோ கோயிலில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால கொண்டு போய் அங்கேயே வச்சுட்டோம். சாமி கும்பிட்டோம். அடுத்து சாப்பிட போகிறோம். ஆமாம், வாங்க போகலாம். கோயில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சாமி நம்ம ஊர் சாமி. ஒரு நாள் கூட நம்ம ஃபோட்டோ எடுத்தே கிடையாது. யாரோ ஃபோட்டோலாம் எடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. நான் எடுக்கிறேன். சரோ, இன்னைக்கு என்ன சாப்பாடு? தக்காளி சாப்பாடு போட்டிருக்காங்க. ஓகே, சூப்பர். ரொம்ப நர்வஸாக இருக்கும் போல் வீடியோ. நான் காமிக்கல, இந்த பாப்பா நான் காமிக்கல. ஓகேவா? ஃபேஸ் ரிவீல் பண்ண மாட்டேன். பாப்பா இல்லை, பையா. பாப்பா பையன். பாப்பா பையா. சாப்பிட்லாமா? ஒருடைய சாப்பிட்டாச்சுங்க. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நீ அப்படியே கை கழுவிட்டு வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பழம் ஒன்று சாப்பிட்டு நம்ம பாலத்தில் கொஞ்ச நேரம் நடந்துட்டு இன்றைக்கி போய் தூங்குற வேலை தான். தங்கச்சி வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை நிறையா இருந்துச்சு. சமைச்செல்லாம் வச்சுட்டு தான் வந்தால் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீடியோலாம் எடிட் பண்ணுற வேலையெல்லாம் இருந்தது அங்கே. ஏன்னா அங்கே கொஞ்சம் 5G சீக்கிரம் கிடைக்கிறதுனால அங்கேயும் எடிட் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப அவசரப்பட்டுகிட்டே இருந்தாங்களா, அதனால் கொடுத்துடலாம் அப்படின்னு அங்கேயும் எடிட் பண்ணி வீடியோ அவங்களுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே கிளம்பணும். அதுக்குள்ளே எங்கள் பாப்பா வந்துட்டா. அவளையும் போய் கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் காய் வாங்கிட்டு அங்கே இருந்துட்டு இங்கே வரையில மணி 7 மணி ஆயிடுச்சு. வாங்க அப்படியே போகலாம். பழம் சாப்பிட்டு முடிச்சேன். பழத்தை சாப்பிட்டு வீடியோவை முடிக்கிறோம். பினி இன்றைக்கிட்டே இப்படி தான் போயிருக்கு. அங்கே இங்கே இங்கே ஆல் ஓவர் எல்லா பக்கம் சுற்றிட்டோம். தேவே எத்தனை மணி ஆச்சு? மணி 10 ஆச்சு. ஓகே, சாப்பிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் சாப்பிட்டோம். இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. இன்னைக்கு டே இப்படி தான். நான் கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எடுக்க முடியல. நிறைய பக்கம் எடுக்க முடியல. பட் போச்சு. பழனி போனோம், ப்ரொமோஷன் போனோம், அப்படியே கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம். இங்கேயே நம்ம ஏரியா கோயிலுக்கு சாமி கும்பிட்டோம். இன்னைக்கு எங்க 2 பேர்த்தோட ஃபுல் டே ரொட்டீன் இன்னைக்கு இப்படிதான் போகும். இன்னைக்கு இப்படிதான் போயிருக்கு. நாளைக்கு வேற மாதிரி இருக்கும். எல்லா நாளுமே இப்படி இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நாளைக்கு இது வேலைக்கு ஆள் வரேன்னு இருக்காங்க. பார்ப்போம், அப்போ வேற மாதிரி ஆகும். ஆமா, பார்ப்போம். நம்ம வீடு பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ இப்படிதான் இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாவே இப்படிதான் போட்டிருக்கோம். ஆளுங்க இல்லாதனால நாளைக்கு வரேன் இருக்காங்க. நாளைக்கு எவ்வளோ வேலை முடிய போகுதுன்னு தெரியல. பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. அந்த லாஸ்ட் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஷீட் வீட்டில் தான் நம்ம இருக்கோம். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடு வேலையாயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். அங்கே போய் தூங்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக சந்திக்கிறோம். உங்கள் கார்த்திக். பாய்.